வணக்கம் பர்வீன். தற்பொழுது காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்தில் 50க்கும் மேற்பட்ட கண் பார்வையற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக புத்தக கட்டுவினர் பயிற்சி முடித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு, பார்வையற்றோருக்கு அரசு பல்கலைக்கழகங்கள், அரசு சார்ந்த கல்லூரிகள், அச்சகங்களில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்தில் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது நம்முடன் ஒருவர் இணைந்திருக்கார். குறிப்பாக இந்த போராட்டமானது தேசிய பார்வையற்றோர் இணையத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த போராட்டத்தை தற்பொழுது நடத்தி வருகின்றனர். தற்பொழுது ஒரு போராட்டக்காரர் ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். வணக்கம் அண்ணா. என்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி உங்க போராட்டம் மேடம், நாங்கள் 5 அம்சம் கோரிக்கையை அரசுக்கிட்ட வச்சுருக்கோம். புத்தக கட்டுனர் பயிற்சி முடித்தவங்க 120 பேர் சுமார் இருக்கிறோம். இந்த 120 பேருக்கும் அரசு பணி வேண்டும் அப்படின்னு 2-3 வருஷமாக போராடிக்கிட்டே வருகிறோம். நேற்றுலேருந்து எங்கள் போராட்டம் நடக்குது. கண்டினியூவாகவே, அதாவது மின்னஞ்சல்லே அனுப்பிக்கிட்டு இருக்கோம். மாதம் மாதம் மேனுவல்லே வந்து மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்கள் துறை ஆணையர் பேசுனாங்க. எங்கள் துறை ஆணையர் நாங்கள் சொன்ன முதல்வரை பார்க்குறதுக்கு, இல்லை எங்கள் துறை இது அச்சகத்துறை மினிஸ்டரை பார்க்குறதுக்கு வலியுறுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். நாங்கள் இப்போ வாங்கி தர முடியாது, நீங்கள் போயிட்டு பின்னாடி வாங்க, நான் 13ஆம் தேதி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போயிட்டு எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருந்து வந்திருக்கோம். அதனால் போயிட்டு வர முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் எங்களை ஈஸியாக இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அதனால் இந்த வாட்டி எங்களோட கோரிக்கை நிறைவேறும் வரை கண்டினியூவாக போராட்டம் தொடரும் என்பதை அவங்ககிட்ட முன் வச்சு நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேம், கோரிக்கை நிறைவேறும் வரையில் போராட்டமானது தொடரும் என தற்பொழுது இந்த போராட்டத்தை நடத்தி வரக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னொருவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற நபர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த போராட்டம் குறித்த விவரங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் மொத்தம் 5 அம்ச கோரிக்கை வச்சு நடத்திட்டு வரோம்மா. எங்களுக்கு புத்தகட்டும் பிரிவில் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக போட்டு தரணும், அது ஒரு கோரிக்கை. 2வது, பிரெயில் ப்ரெஸ்ஸை பூந்தமல்லி ஸ்கூலில் மறுபடியும் ஓப்பன் பண்ணணும். அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓவராலாக ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை ஓப்பன் பண்ணால் அதில் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணணும். 3வது, இந்த அது இப்போ 3வது கோரிக்கை போராட்டம் நேற்றுலேருந்து இந்த போராட்டம் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த போராட்டம் நேற்றுலேருந்து இரவு பகலமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் காலையிலேருந்து யாரும் சாப்பிடக்கூட கிடையாது. எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்கிற நிலைமையில தான் உட்காந்து போராட்டத்தை பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் மயக்கம் வராத குறையில் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கிறோம். பயிற்சி முடிச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பயிற்சி முடிச்சு எதுவுமே இல்லை, நாங்கள் வீட்டில் தான் சுற்றிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு வேலையுமே இல்லை, எல்லா பக்கமும் புறக்கணிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நாங்கள் பிச்சை எடுக்க தான் போக தயாராக இருக்கிறோம். அதை தவிர்த்து வேறு எதுவுமே எங்களால் பண்ண முடியாது. பயிற்சி முடிச்சு எத்தனை வருடங்களாக வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கீங்க? இப்போ 5 வருஷமாக நாங்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கிறோம். சம்பந்தமாக துறை சார்ந்த அதிகாரிகள், துறை சார்ந்த அமைச்சர் யாராச்சும் சந்திச்சு மனு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இந்த கமிஷனர் ஆஃபீஸில் இதோட எத்தனையோ முறை மெனு கொடுத்துட்டோம். கடந்த நவம்பர் மாதம் கூட நாங்கள் போராட்டம் நடத்தினோம், ஒரு நாள் போராட்டம். அப்போ எங்களுக்கு வேலை போட்டு தரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கேட்குறப்போ இந்த இதில் உங்களுக்கு வேலையே கிடையாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் எங்களுக்கு விரட்ட மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர, நாங்கள் முதலமைச்சரை பார்க்கணுன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு முடியாது, முதலமைச்சரை நீங்கள் பார்க்க முடியாது, அவர் என்ன அவ்வளோ ஈஸியாக பார்க்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் எங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்களே தவிர, எங்களுடைய அமைச்சரை, எங்களுக்காக இருக்கிற அமைச்சரை நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு அவங்க தடுக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எங்களுக்கு தெரியல. துறைக்கு என்ன கோரிக்கை இப்போ நீங்கள் வைக்கிறீங்க? துறைக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கணும்னா, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக போட்டு தரணும். புத்தகம் கட்டும் பிரிவில், அச்சகத்துறையில், நூலகத்தில், அதில் யூனிவர்சிட்டியில் இருக்கிற நூலகத்தில், இதில் எதிலாவது எங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக போட்டு தரணும். 5 வருடங்களாக அந்த புத்தக கட்டுனர் பயிற்சியை நிறைவடைந்து 5 வருடங்களாக எந்தவித வேலை வாய்ப்புமே இல்லாமல் தங்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது பார்வையற்றோர் தெரிவித்ததை நாம் பார்த்தோம். குறிப்பாக இந்த போராட்டக்காரர்கள் தெரிவிக்கக்கூடியதாவது, 5 வருடங்களாக புத்தக கட்டுனர் பயிற்சி முடித்துமே தற்பொழுது வரை வேலை வழங்காததால் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களை துறை சார்ந்த அமைச்சரும் அதே போல துறை சார்ந்த அதிகாரிகளும் அழைத்து பேசி வேலை வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக வேலை வாய்ப்பு வழங்காத பட்சத்தில் தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படாத பட்சத்தில் போராட்டமானது தொடரும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பிரவீன்.